வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? மத்திய அமைச்சர் பதவி தேமுதிகவுடன் சமாதான பேசா. பாஜக அதிமுக முன்னாள் அமைச்சர் சொன்ன தகவல் என்ன? வாங்க வீடியோவை விரிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்திலே நிலவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அந்த வகையில் தான் இன்று வரை யாருடன் கூட்டணி அறிவிக்கப்படாத சூழல் தான் பாமக, தேமுதிக மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரின் நிலைப்பாடு என்ன, அவர்களின் அடுத்த கட்ட எதிர்கால அரசியல் என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் திண்டுக்கல்லில் செய்தியாளர் பேசிய சீனிவாசன் கூட தேமுதிகவுடனான நாங்கள் ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு மாநில அளவில் ஒரு தேக்கத்தை இருப்பதை என்று ஒப்புக்கொண்டாராம். அதாவது அவர் கூறியதாவது, தமிழக அரசியலிலே அதிமுக நடத்திய இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முழுமையான உடன்பாடு எட்டப்படாததால் தற்போது டெல்லியில் உள்ள பாஜக தலைமை தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. அதாவது சில கூட்டணி கட்சிகள் மாநில உரிமையை தாண்டி மத்திய அரசில் ஏதாவது ஒரு முக்கிய பதவிகளை எதிர்பார்க்கக்கூடும். அத்தகைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் அதிகாரம் பாஜகவிடம் இருப்பதால் தான் அவர்கள் கண்டிப்பாக சமரச முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்று திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, கூட்டணிக்குள் யார் பெரியவர் என்ற கேள்விக்கு சீனிவாசன் நறுக்கென்று பதிலொன்றை அளித்திருக்கிறார். அதாவது யார் அழைத்தாலும் வரட்டும், நாங்கள் சில கட்சிகளை அழைப்போம், பாஜக சிலரை அழைக்கும், யார் அழைத்தாலும் இறுதியில் அவர்கள் வருவது எங்கள் கூட்டணிக்கே என்று தெல்ல தெளிவாக ஒன்றை கூறியிருக்கிறார். கேப்டன் எடப்பாடி கூட்டணியின் தலைமை அதிமுக தான், அதன் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதில் இரண்டாம் கருத்திற்கு மேலிடமே இல்லை என்று அவர் ஒரு திட்டவட்டமான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்துதான் தேமுதிக கேட்கும் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் கண்டிப்பாக அவர்கள் கூட்டணி என்பதை உள்ள தெளிவாக அறிவித்துவிட்டார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, அமைச்சரவையில் கூட, அதாவது மத்திய அமைச்சரவையில் கண்டிப்பாக பதவி வேண்டும் என்று அவர் வலியுறுத்திய இந்த கோரிக்கையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் கூட்டணி என்பதை தெல்ல தெளிவாக கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் அதாவது இவர்களுக்கு இருக்கும் 2 ஆப்ஷன் என்னவென்றால், அதாவது ஆளும் கட்சியான திமுக மற்றும் ஆண்ட கட்சியான அதிமுக. இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பதுதான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்த நிலையில் தான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், தேமுதிகவின் அரசியல் எதிர்காலம் கண்டிப்பாக அவர்கள் எடுக்கப்படும் முடிவில் தான் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அமையும் என்பதை என்ற ஒரு மாற்று கருத்தும் இல்லையா. அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக அவர்களுக்கு இது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி ஜனவரி 9 அறிவிக்கப்பட வேண்டிய இந்த கூட்டணி குறித்த முடிவுகள் அறிவிக்கப்படாதால் தாமதம் காப்தி வரலால் இதனால் கண்டிப்பாக மக்களிடையே பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறதா. இந்த வகையில் தான் பிரேமலதா விஜயகாந்தின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் மக்களிடம் கேட்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.